அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது இந்த செடி எல்லாமே கறியிருச்சு. இந்த 2-3 காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகத்தான் அதை கொஞ்சம் விட்டு வச்சுக்கிறேன். இல்லைனாக்கா எடுத்துகிட்டு இதை பாருங்க. இப்போது இதெல்லாம் வந்து பீன்ஸு, இதெல்லாம் வந்து பீன்ஸ் வச்சு விட்ருக்குறேன். எல்லாமே பார்த்தா இதை விதை முளைச்சி வந்துட்டுருக்குது. இதை வந்து எடுத்துகிட்டு வேறு எதுவும் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். இதை வந்து எப்போது பழம் பழுக்குன்னு தெரியல. பழுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு எதுவும் வைக்கணும். இப்போது இருக்கிற பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே பெருசானதுக்கப்புறமே குட்டி குட்டியாக வருது. நமக்கு எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே 2 இருக்குது பாருங்க. இப்போது இந்த பக்கம் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைடு இருக்காது இருக்கும். இந்த எல்லாமே பழுத்துருச்சு. எல்லாம் முத்தி செடி வந்து ரொம்ப முத்திருச்சு. அதனால தான் நம்ம குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த இங்கே ஒன்று இருக்குது. இப்போது நமக்கு வந்து தக்காளி பழம் உழவு கிடச்சிருக்குது. தக்காளி பழம் நம்ம அறுவடை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீரை அறுவடை எடுக்க போகிறோம். சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே சுப்பிடி கீரை சூப்பராக இருக்குது. நமக்கு இங்கே இருக்குது. இந்த மாங்காய் நமக்கு ஒன்று தான் வந்திருக்குது. அப்புறம் எல்லாமே இன்னும் வரல. பூ பூத்தது எல்லாமே கொட்டிடுச்சு. இதில் நமக்கு ஒன்று தான் வந்திருக்குது. கொஞ்சம் முத்தினதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்துருக்கோம். இப்போது கீரை வந்து இது பாருங்க, இங்கே ஃபுல்லாகவே இருக்குது கீரை. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே கீரை தான் இருக்குது. நம்ம வந்து விதை நம்ம போடலை, அதுவாக முளைச்சது. இது வந்து எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னாக்க, இந்த நீளத்தை லாங்கு தட்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா, பொரியல் காய். அதுதான் வந்து நம்ம வந்து மேலே ஏற்றி விட்டாக்க வந்து நம்ம மருந்து ஏதாவது போடணும் வைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல வந்து ரொம்ப தெறிக்குது. அதனால் வந்து இப்படி ஒரு ஐடியா பண்ணி, சரி நம்ம பண்ணிக்கலாமே, இது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் எப்படி இதில் ஏறி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துலேயே வந்து லாங் தட்டைக்காய் தான் நான் வச்சுக்கிறேன். எல்லாமே முளைச்சிருச்சு. இதாங்க, இது பூரா கீரை தாங்க. இது எல்லாமே கீரை தான். இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கீரையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வேரோடு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணணும். அதுக்காக இப்போ கீரை வரைக்கும் அறுவடை எடுக்கணும். இது பாருங்க, இது பூராமே விலகு தக்காளி. இதாங்க, இதெல்லாம் நம்ம எடுத்து அப்படியே பையில் போட்டுட்டோம்னா மறுபடியும் நமக்கு வந்துடும். பாவக்காய் செடி வந்து ஒன்றே தான் முளைச்சிச்சுங்க. அதை பார்த்தா போயிட்டுருக்குது. இங்கே ஒரு பிஞ்சு வந்துருக்குது. இங்கே ஒரு பிஞ்சு இருந்தது. இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. பார்த்தா வந்துட்டுருக்குது. இதெல்லாம் வந்து அவரை இப்போ தான் வச்சுருக்கேன். அவரைக்கில் பாருங்கள், இது ஃபுல்லாகவே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உரம் போடணும். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு பாருங்கள். இந்த கீரையெல்லாம் பாருங்கள், எல்லாமே சாப்பிட்ருச்சு. என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டால் தான் அது போகும், இல்லைன்னா போகாது. எல்லா செடியும் போயிடும். இப்போது இது வந்து செடி அவரை. இது வந்து பழசு. இது வந்து இப்போ மறுபடியும் இந்த பூ பூத்துட்ருக்கு. சரி வரட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டுருக்கேன். அதெல்லாம் இப்போ வச்சது பார்த்தா வந்துட்டுருக்குது. இதெல்லாம் இது வந்து வந்தாங்க. இதெல்லாம் இதாங்க, இது வந்து நம்ம கிட்னி பீன்ஸ் சொல்லி நம்ம வச்சோம்ல, அந்த காய் தான் பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. நான் வெள்ளையே கலரில் தான் நான் விதை வச்சேன். சூப்பராக நமக்கு வந்திருக்குது. எல்லாமே விதைக்கு தாங்க விட்டுருக்குறேன். இங்கே பாருங்க, இது எல்லாமே விதைக்கு தான் விட்டுருக்குறேன். நம்ம அடுத்து வந்து பீன்ஸ் வச்சுக்கலாங்கிறதுக்காக இதை நான் விட்டுருக்குறேன். இப்போது இதெல்லாம் வந்து வேரோட நம்ம எடுத்துடணும். ஏன்னா வந்து இந்த செடி வராது. அதனால் இந்த கீரையெல்லாம் எடுத்துகிட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்காகத்தான் இப்போ விட்டுருக்குறேன். அந்த பக்கம் தாங்கம்மா, கீரை சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு காலிஃப்ளவர் வந்து 1 2 3 இது 3மே ஒட்டுக்க எடுக்கலாம். இந்த பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இது 3 4 5 இந்த 5 நம்ம வந்து ஒட்டுக்க நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீரை காட்டுங்க. இப்போது இதை வந்து நான் வந்து கிளறல. இப்போ தான் நான் வந்து பாருங்கள், இங்கே காட்டுங்க.
பாருங்க அதெல்லாம் மண்ணெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க. எல்லாமே லூஸ் பண்ணி இப்போ தான் வந்து எல்லாமே கிளறி விட்டுருங்க பாருங்க. எல்லாமே இப்போ தான் கிளறி விட்டேன். இந்த செடியெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறையா அப்படியே தாமரை மாதிரி இருந்ததுங்க. நம்ம கிளறதுக்கு வைக்கிறதுக்கு முடியாது. அதனால் எல்லா செடியுமே உடச்சி நான் இங்கே போட்டுக்கிறேன். நம்ம அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து உரத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணி அந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டு இப்போ வந்து மறுபடியும் ஏதாவது உரம் போடணும். அதே மாதிரி இது பாருங்க நிறையா கீரை இருக்குது. இந்த கீரையை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கிளறலான்ட்டு இதை மட்டும் நான் கிளற போட்டுக்கிறேன். அதே மாதிரி இதில் பாருங்கள் இந்த கீரை சூப்பராக இருக்குங்க. இந்த கீரையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கிளறலான்ட்டு நான் இதையும் விட்டுட்டேன். இங்கே வாங்க இப்போது இந்த ரோஸில் வந்து நமக்கு இது ஒரு கீரை வந்திருக்குது. இந்த கீரையை நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்ததான் நம்ம வந்து இந்த ரோஸ் சூப்பராக வரும். அப்படி இருந்து நமக்கு ரோஸ் சூப்பராக வந்துருக்கு பாருங்க. இந்த இங்கே காட்டுங்க வாங்க. இது வந்து பாருங்கள் ஒரே கொத்தில் வந்து நமக்கு இங்கே நம்ம ஒரு பூ எடுத்துட்டோம். இது ஃபுல்லாக 10 பூ 12 பூ அப்படியே ஒட்டுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் நிறைய பூ வந்திருக்கு. இந்த பூச்செடி சூப்பராக பூக்குதுங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. அதே மாதிரி எல்லாமே நமக்கு வந்து பூ தாங்க. எல்லாமே பூ இந்த செடி சூப்பராக பூக்குது. இந்த கீரையும் வந்து நம்ம எல்லா கீரையுமே நான் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த பெருக்கோழி வந்து நான் ஏற்கனவே வச்சதை கிளை அடித்து வந்ததை நான் வச்சது. அதில் வரதா விளையாங்கிறத பார்க்கலான்ட்டு வச்சுருந்தேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நான் வந்திருக்கு. நம்ம பெருசாக ஆனதுக்கப்புறமா அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது இங்கே காட்டுங்க. இப்போது எங்கெங்கே கீரை இருக்குது அப்படிங்கிறத உங்களை காமிச்சிட்டேன். இது எல்லா கீரையுமே நான் அறுவடை எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக எவ்வளவு வந்திருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்டுறேன். இதை காட்டுங்க. இந்த பீன்ஸ் வந்து தானாக முளைச்சதுங்க. நான் விதை போடலை. இந்த மல்லிகைப்பூ செடிக்கு வந்து தானாக முளைச்சதுங்க பாருங்க. அப்படியே சூப்பராக அப்படியே கொத்து கொத்தாக வந்திருக்குது. இங்கே பாருங்க கீழே வரையுமே நமக்கு காயலாம். அப்படியே நமக்கு காயாத்தான் இருக்குது. இதை வந்து அப்படியே விதைக்கி விட்டுடலாமான்ட்டு அப்படியே விட்டுருக்குறேன். இப்போது நம்ம வந்து முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இது ரெண்டையுமே வந்து நிறையா இருந்தது. நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம கிளறதுக்காக அதை எடுக்கிறேன். இது எல்லாமே இங்கே வந்து காய போட்டுக்கிறேன். இது வந்து நல்லா காஞ்சி சருகாகணும். இல்லை அப்படின்னாக்கா அது சரியாக உரம் வந்து நம்ம மக்காது. அதனால் ஈரமாக போடக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் உரமாக போடணும். அதனால் எல்லாமே வந்து இங்கே காய போட்டுக்கிறேன். இப்போ நேற்று ஒழிச்சு போட்டது இன்றைக்கி எல்லாமே வதங்கிருச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உரத்தை போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்க இது சென்டரில் வைக்காமல் இங்கே வச்சுக்கிறேன் பாருங்க. அப்போ நம்ம இந்த பக்கமெல்லாம் கிளறிட்டு இங்கே நம்ம மருந்து போட்டோம் அப்படின்னா இந்த செடிக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு வீடியோ வந்து எந்த வீடியோ எடுத்தாலும் அந்த செடி வந்து சென்டரில் வைக்காதீங்க. ஓரமாக வைங்க. எந்த நம்ம உரம் கொடுத்தாலும் அது ஹீட் ஆகும்னு சொல்லி அதனால தான் சொல்கிறது. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த பக்கம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு இருக்குது. இந்த சைடு நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ பூச்சிகள் நிறையா வருது. அந்த நிறைய ஆகாத செடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த பூச்சி வந்து நம்ம செடியும் வந்து தின்னுட்டு போயிடும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணணும். அந்த தக்காளியை வந்து எடுத்துகிட்டு கத்திரி ஏதாவது வைக்கலாமா அப்படின்ட்டு இருக்கு. இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சுங்க. இப்போ என்ன அறுவடை எடுக்கணும்னா நம்ம வந்து எல்லா பக்கமும் இந்த கீரை காட்டினேன். ஆனால் எல்லா பக்கமும் அங்கங்கே போய் நம்ம அறுவடை எடுக்கணும். அதனால நான் வந்து அந்த வீடியோ எடுக்கலை. நமக்கு வந்து இவ்வளோ கீரை வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த கீரை வந்து சுக்குடி கீரைங்க. இந்த சுக்குடி கீரை வந்து பையனுக்காக நான் எடுத்துக்கிறேன். இது வந்து துவையலை அரைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதை தனியாக வச்சுக்கிறேன். இது வந்து பழக்கீரை. எல்லா கீரையும் கலந்துருக்கு இந்த கீரை. அப்புறம் நமக்கு வந்து தக்காளி கொஞ்சம் வந்திருக்கு. அப்புறம் கிட்னி பீன்ஸு நம்ம வச்சுக்கிறோம். விதைக்கு விட்டுருக்கிறேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த இதை நான் எடுத்தேன். இந்த விதையை இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வந்து சேர. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.